ரயிலில் கொண்டுவரப்பட்ட வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. சேலத்திலிருந்து சென்னைக்கு ரயில் மூலியமாக கொண்டுவரப்பட்ட ரிசர்வ் வங்கியின் பணம் கொள்ளை போன விவகாரத்தில் இதுவரையிலும் குறிப்பிடும் அளவிலான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் பல்வேறு கோணங்களில் தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வந்தாலும் எந்த இடத்தில் கொள்ளை நடந்தது, அதே போன்று கொள்ளையர்கள் விட்டு சென்றதாக எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை என்றே அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த வழக்கில் தகவல்கள் யாரேனும் தெரிவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த பணம் கொண்டு வருவதில் எந்தெந்த வங்கிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டன, அதே போன்று கொண்டு வரும் பணியில் இருந்த வங்கி அதிகாரிகள் ஊழியர்களுடைய மொபைல் போன்களின் எண்கள் பெறப்பட்டு அதற்கு வந்த அழைப்புகளை தொடர்ச்சியாக சைபர் கிரைம் மூலியமாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் ரயில் நிலையத்தில் இருந்த, அதாவது எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் சந்தேகப்படக்கூடிய நபர்களுடைய மொபைல் போன்களும் தற்பொழுது ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுடன் இந்த பணத்திற்கு பாதுகாப்பாக வந்த போலீசாரினுடைய எண்களும் தொடர்ச்சியாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஏற்கனவே பலரையும் சென்னையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று சேலத்திலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை முன்னேற்றம் ஏற்படாததை அடுத்து இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற விதத்தை பார்க்கும் பொழுது நக்சலுடைய தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக சென்னையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராஜா.